இந்த கோவில் சுமார் 10ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுங்க. இதுதான் நம்ம செண்பகவல்லி அம்மன் கோவில். இங்க மூலவர் பூவனநாத சுவாமி. இந்த கோவில்ல அம்மன் நின்ற கோலத்துல இருந்தாலும் அலங்காரம் அமர்ந்த கோலத்தில் செய்யப்படுவது ரொம்ப சிறப்புங்க. இந்த கோவில்ல இப்ப கடந்த ஜனவரியில தான் சிறப்பா கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. மதுரைக்கு அடுத்தபடியாக சித்திரை திருவிழா ரொம்ப விமரிசையாக இங்க கொண்டாடப்படுறது உலகறிஞ்ச விஷயங்க. இந்த பகுதி மக்களோட மனசுலையும் வாழ்க்கையிலையும் கலந்து பல நூற்றாண்டை தாண்டி மக்களோட குறை தீர்க்கும் செண்பகவல்லி அம்மனை தரிசிக்க நீங்களும் வாங்கலேன். இக்கோயில் உருவானதற்கு புராண ரீதியான ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. சிவபெருமானின் திருமணத்தின் போது அனைவரும் கைலாயம் சென்றதால் வடபுறம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தது. உலகை சமன் செய்வதற்காக சிவபெருமானின் ஆணைப்படி அகத்தியர் பொதிகை மலைக்கு பயணித்தார். அப்பயணத்தின் போது வழியில் அவரை எதிர்த்த வாதாபி மற்றும் வில்வன் ஆகிய அரக்கர்களை அகத்தியர் வதம் செய்தார். இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இத்தோஷம் நீங்க கலாவனத்தில் தற்போதைய கோவில்பட்டி பகுதி எழுந்தருளிய பூவனநாதரை பூஜித்து தோஷம் நீங்க பெற்றார் என்பது ஐதீகம். இக்கோயிலில் இறைவனும் இறைவியும் கிழக்கு திசை நோக்கியவாறு தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். செண்பகவல்லி அம்பாள் 7 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார்.